ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டான ஃப்ரைட் சிக்கன் மசாலா எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோவை தான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். அது கூட மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி 15 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ இதுக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மல்லியை வறுத்து எடுத்துக்கோங்க. 4 வரமிளகாவை இதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு, அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம், அதையும் வறுத்துக்கலாம். எல்லாத்தையும் வறுத்துட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ சிக்கனை ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு எண்ணெய் நல்லா சூடானதும் சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை 3/4 பதம் வெந்ததும் எடுத்துடலாம். இருக்க எல்லா சிக்கனையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வறுத்த மசாலா எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சிக்கன் மசாலா ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். சட்டி நல்லா சூடானதும் நம்ம ஃப்ரை பண்ண ஆயிலையே 3 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. வெங்காயம் நல்லா வெந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை அது உள்ளே சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. வெங்காயமும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இதை லோ ஃப்ளேம்லையே 10 நிமிஷம் வேக விடுங்க. இந்த மாதிரி ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிடலாம். ரொம்பவே டேஸ்டான ஃப்ரைட் சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.